எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத. உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு செகண்டுக்கு ஒரு மெசேஜ், நிமிஷத்துக்கு ஒரு மிஸ்ட் கால். லண்டன்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் உனக்கு எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொன்னியா? மானம் போச்சு தெரியுமா? என் டாடி கூப்பிட்டு யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டாரு. ஐயோ நான் மூடி வாயா. Facebook ஓபன் பண்ணா போதும் 1000 மெசேஜ் எல்லாம் உன்னோட தான். ட்விட்டர் ஓபன் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங். பொண்ணு தானே நீ? ஆம்பளை என்னாலயே அதை படிக்க முடியல. அம்மா என் ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? நான் தினம் ஒரு கண்ட்ரி சுத்திட்டு இருப்பேன். Each and every trip of mine is confidential. அம்மா நீ என்ன லவ் பண்றியா இல்ல என் கம்பெனியை நாசம் பண்ண மாட்டியா? நீங்க அவ்ளோ ரிச்சா சார்? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வேண்டாம். அழறத நிறுத்து. ஸ்டாப் இட். நான் மும்பைல இன்னும் 10 டேஸ் இருப்பேன். மறுபடியும் உன்னை இந்த பீச்சில் பார்த்தாலும் மேரியட் ஹோட்டலில் வந்து என்னை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணாலும் அதே லாபியில் உன்னை புதைச்சிருவேன். மூஞ்சி மோரையும் பாரு. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். அவ இவ்ளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. பை தி வே ஐ அம் ஆயிஷா. This is my card. You can call me anytime. உன்ன மாதிரி பொண்ணுக்கு கால் பண்ணணும்னு தோணும். போய் அவளுக்கா இதெல்லாம் தப்புன்னு உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. ஓகே சார். शहर में हमें तेरे Hey, don't cry சித்ரா. அவனுக்கு பிடிக்கலனா ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பாவம் நல்லவனா இருக்கறதுனால பொலைட்டா சொன்னா. மூடி. நான் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணனும்? அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீ சைலண்டா இருந்த? அந்த லூசு எங்க என்ன பேச விட்டா? பேய் மாதிரி வல்ல நம்ம பாட்டி கத்துனா இப்படி நடுவுல பேசுறது. பிறந்ததுல இருந்து யாருமே இப்படி திட்டது இல்ல தெரியுமா? அது போட்டும் வீடு. ரிச் கிட் அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திப்பாங்க. பாவம் கன்ஃபியூஷன்ல ஒன்ன திட்டிட்டா. That's it. Rich kid. So what? Hey, Kaka. வரட்டும் பாத்துக்கறேன். Hi sir. ஓ இங்க இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். தேடி என்ன பண்ணுவ? லாபில புதைச்சிருவியா? See I Shut up. Shut your mouth. நான் யாரும் எனக்கு தெரியாது. நீ யாரும் எனக்கு தெரியாது. Actually என்ன பத்தி உனக்கு எதுவும் Actually what? வாய் மூடு. நேத்து நீ என்ன திட்டத நினைச்சு என்னால ராத்திரில தூங்கவே முடியல. Early morning கனவுல கூட வந்து. நான் சொல்றது கேட்காம அனாவசியமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? நான் உனக்கு சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். சாரியா? எதுக்கு? உன்னை அனாவசியமா திட்டிட்டேன் நேத்து நைட் தான் தெரிஞ்சு. நேத்து ராத்திரி எப்படி தெரிஞ்சது? நைட் அவ ஃபுல்லா குடிச்சிட்டு மேரிட்ல வந்து சண்டை போட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அவ வேற நீ வேறன்னு. சாரி. சூர்யா. சித்ரா. என்ன இது பெயிண்டிங் ஹாபியா? Hobby இல்லைங்க sir. We are professionals. She's an artist. I'm a flautist. ஏன் கையில வரையற பிரஷ் வாங்க காசு இல்லையா? காசு இல்லாமல இல்ல. Hand paintings are more valuable. ஓ. எனக்கு பெயிண்டிங்கை பத்தி அவ்வளவா தெரியாது. My dad is very much interested. ஒரு தடவை ஆக்ஷன்ல ஏதோ பிகாசோ பெயிண்டிங்னு வாங்கினாரு. அது பாரிஸ்ல எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தது. அது இப்போ அங்க தான் இருக்கா இல்ல வீட்டு கராஜ்ல போட்டமான்னு தெரியல. கராஜ்லயா? Sir, it's Picasso. கண்ணா பின்னால அதை ஹேண்டில் பண்ண கூடாது. சித்ரா. நான் சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்னு இருந்துட்டதுனால ஆர்டிஸ்டிக் லைஃபுக்கு தூரமா போயிட்டேன். உன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணா நம்மளால பண்ண முடியலையே. இந்த மாதிரி யாராவது ஃப்ளூட் வாசிச்சா அரட நம்மளால இப்படி வாசிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன் தெரியுமா? Don't worry sir. வாசிக்கதா நான் இருக்கேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க. I like you. எதுக்கு உன்னை என்கரேஜ் பண்ணணும் போல தோணுது. Thank you. Thank you so much. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். நீங்க செக்யூரிட்டி இல்லாம தனியா ஏன் சார் வந்தீங்க? நம்ம மேடம்ங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். Hello. See you. Bye. Yeah, bye. சார் பேர் என்ன சொன்ன? புருஷோத்தமன் சார். புருஷோத்தம் நீ பேப்பர் படிச்சியா? படிச்சேன் சார். எக்ஸ் மினிஸ்டர் லாலு சாப் என்ன பிரச்சனை அது? அதுவா சார் ஒரு பழைய மர்டர் கேஸ்ல முன்ஷிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அவன் இப்ப அப்ரூவரா மாற போறான். அவன் உண்மையை சொல்லிட்டான்னா லாலு கதை கந்தல் தான் சார். உனக்கு லாலுவோட செக்ரட்டரி தெரியுமா? தெரியும் சார். எங்க ஊர் தான், சேலம். அப்படின்னா நான் சொல்லாம எங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட். Thank you. Can I have an autograph with you? Sure.
என்ன இதெல்லாம்? my painting exhibition. ஓ, எத்தனை பெயிண்டிங் வித்திருக்கு? 99% பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர உங்கள மாதிரி வாங்குறவங்க very rare sir. இது என்ன இப்படி இருக்கு? இது abstract painting. அப்படின்னா? Abstract art is a style of painting where color and form is the subject of the painting rather than representing tangible objects or people. நீ சொன்னதை விட இந்த பெயிண்டிங்கே புரியுற மாதிரி இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். Really? Thank you sir. எவ்வளோ? 20,000. அவ்வளோதானா? $20,000 தானா? $20,000 இல்ல. Hey, relax, Chitra. Yes, sir. Just $20,000. $20,000 na it's really cheap. Yes, sir. Just nearly 10 lakhs. எர்ரா என்னது செக் புக் செக் புக்கா செக் புக் கொண்டு வரலையா? அது இட்ஸ் ஓகே. ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வாங்க. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். Sorry, sir. We don't have a swiping machine. ஸ்வைப்பிங் மிஷின் இல்லையா? So embarrassing யா this. It's okay sir. No 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 சித்ரா one second. ஆயிஷா நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி பிளேஸ் சொல்றேன். வந்து செக் கலெக்ட் பண்ணிக்கோ. Thank you, sir. சித்ரா இது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்ல இருக்க பிகாசோ பெயிண்டிங் பக்கத்துல வைக்கிறேன். No sir, please. That's an insult to Picasso. ஏன் உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறைங்கற? இத பக்கத்துல வைப்பேன் அவ்வளவுதான். Sir, no sir. தேவைப்பட்டா பிகாசோவே தூக்கி வெளியில போடுவேன். Sir, please don't do that. என்ன பெயிண்டிங் டா? என்ன டாலன்ட்? டாலன்ட்ட வளர விட மாட்டேன். அட்ரஸ் கரெக்ட் தானே? செக் கொடுக்கிறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? Simple, G. Slum எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா IMAX ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. நமக்கு எதுக்கு? சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ Hi, sir. எங்க இருக்கீங்க? ஃப்ளூட் அப்படியே கொஞ்சம் மேல பாரு. ம் Yes. Hi, sir. You're so down to earth. அப்படியே உட்கார். Hey, don't eat this kind of street food. It'll spoil your health. Ew. முதல்ல சமோசா சாப்பிடு. நல்ல மேட்டர் சொல்றேன். என்ன மேட்டர் சார்? இப்போ நான் செக் கொடுக்க போறது இல்ல. கேஷ் தரீங்களா? தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்றேன். சொல்லுங்க. சித்ரா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். உன் டென்ஷனை ட்ரா பண்ணதான் இதெல்லாம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸும் கம்பெனியும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன லண்டன், பாரிஸ், பிகாசோ எல்லாமே போய் தான். நான் இங்கே தான் இந்த ஸ்லம்ல தான் இருக்கேன். நீங்க ரிச் கிட் இல்லையா? ரோட் சைட் கிட். செக்கா தொக்கா. கரெக்டா சொன்னா பேங்க்ல அக்கவுண்ட் கூட கிடையாது. அது மேட்ரு. உங்ககிட்ட சொல்லாத உண்மை என்னன்னா ஐ லவ் யூ. இப்படி எல்லாம் பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்லை. நான் எப்போ வெக்கப்பட மாட்டேன். யாரை பார்த்து வெக்கப்படுறது? பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு எவன் கேரக்டரும் கிடையாதுங்க. ஓகே, உனக்கு வெக்கம் இல்லைங்கிற ஓகே. இப்படி எங்களை ஏமாத்துனது தப்புன்னு தோணலையா? ஃப்ராங்கா பேசலாமா? ம். நான் $20,000 ஆனதும் ரெண்டு பேரும் வாயை பொழந்துகிட்டு பணத்தை பிடுங்க வந்தீங்களா இல்லையா? அது தப்பு இல்ல? சித்ரா, நாமெல்லாம் மீனை பிடிக்கிறோம் சித்ரா. நான் உனக்கு வலை வீசுவேன், நீ இன்னொருத்தனுக்கு வலை வீசுவ, இவ பணம் இருக்கிறவனுக்கு வலை வீசுவா. சித்ரா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒரு நியாயம் இருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு சினிமா இருக்கும், அவன் சினிமால அவன் தான் ஹீரோ. பாவம் என் மேல நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தா அவன் ஃப்ளூட்டிஸ்ட். அதான் உன்னை விட அவ அதிகமாக ஹாட்டானா. இப்போ அவளை எழுப்புறேன், எவ்வளவு ஒழுக்கமா பேசுவா பாரு. Are you okay? You cheater! ஹராம்சாரே! எந்த பாவமும் மரியாதை எங்களை எப்படி மோசம் பண்ணியே! You rascal! You'll go to hell, man! சீ! இனி லைஃப்ல இவனை பார்க்கவே கூடாது. வா போலாம். What a waste of time. Spoiled all my plans. சித்ரா, என்ன இப்படி நெகட்டிவா பாக்குறத விட்டுரு. என்ன மாதிரி ஒரு கெட்டவனை எப்படி மாத்துறது, எப்படி லவ் பண்றது, ஜனங்களோட ஜனங்களா எப்படி சேர்க்கறதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட தப்பு செஞ்சேன்னு உணர வச்சுட்டேன். சித்ரா, இன்னும் அவன் கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. Let's get out of here. Come on.
இவர மாதிரி ஆளுங்களை நம்ப கோயிலுக்கு வந்தியா? கோயிலுக்குலாம் கூட வருவியா நீ? வரக்கூடாதா? நீ ஏதோ நல்லவன் லவ் பண்ண, இப்படிப்பட்டவன் தெரியாது. எனக்கு உன் மேல இருந்த இம்ப்ரெஷன் மொத்தம் போயிடுச்சு. ஏன்? ஏனா கடவுளுக்கு கையெடுத்து கும்புறது கூட ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீலா? கடவுள் நமக்கு பணம், சக்சஸ், ஆரோக்கியம் எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா எவனாவது கும்பிடுவான்? மாட்டாங்க. முடிஞ்சு. வேலை முடிஞ்சாதான் இங்க உண்டியல்ல பணம் விழும். எல்லாரும் கோயிலுக்கு வந்து கடவுளே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிறானா? இல்ல. சுயநலம். மனுஷங்க எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க இங்க. அதுல நீயும் இருக்க பாரு. முடிஞ்சிச்சு. எனக்கு நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். உன் வேலையை பார்த்துக்க. பை. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சடனா பிடிக்கலன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் யோசிச்சு எத்தனை தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிருப்பேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் உன் கூட பேசினது, பழகினது, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் முடிவை சொல்றதுக்குள்ள பிடிக்கலன்னு போனா எப்படி? சரி போனா போட்டோன்னு பாசிட்டிவா யோசிச்சு உன் கேரக்டரை புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணா பெரியவ மாதிரி போற. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு டைம் வேணும். உன் கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அது சொல்ல வேண்டியது நான், நீ சொல்லத. கடவுளே, இவன் பிரெயின் ஓவரா வேலை செய்து கொஞ்சம் கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு சாமி. பைத்தியம் ஆயிட்டனாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி. நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. எங்க சித்ரா இல்ல, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். உங்க வீட்ல காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா? ஏன்? இருக்கா இல்லையா சொல்லு. சித்ராக்கு காரை கிஃப்டா கொடுக்கலாம்னு இருக்கேன். காரா? என்ன கார்? ஏய், காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? நாங்க எங்கயாவது வச்சுக்கிறோம். முதல்ல எடுத்துட்டு வா மாமு. என்ன சொல்றா? You know what? Your slumdog became a millionaire. What? உனக்கு கார் கொடுக்கறானா? Serious? Wow, Chitra, look at this car. Oh, cool. Oh my God. Aston Martin, convertible. Awesome. Wow, Surya, this is amazing. It's so beautiful. திடீர்னு இவ்ளோ பணம் எங்க வந்துச்சு? எல்லா நாயும் என்னைக்காவது ஒரு நாள் குலைக்கும். இன்னைக்கு நான் குலைச்சிருக்கேன். Oh my God, Surya, I really can't believe this. இவ்ளோ காஸ்ட்லி கார்ல நான் போவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. Thank you so much. I love you. 2 கோடி ரூபாய் காரை கிஃப்டா கொடுத்தா எவ வேணாலும் ஐ லவ் யூ சொல்லுவா. Get lost. நீயும் வேணாம், உன் காரும் வேணாம். எதுக்கு சித்ரா இவ்ளோ கோவப்படுற? அவ சொல்றது கரெக்ட் தானே? இவ்ளோ காஸ்ட்லி கார் கொடுத்தா யார் தான் ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க. எனக்கு 2 வீலர் கொடுத்தாலே நான் சொல்லிடுவேன். இத பேசின பல்ல உடைச்சிடுவேன். நிஜமாவே என் மனசுல இந்த ஃபீலிங்க தான் சொன்னேன். இந்த காரை கொடுத்ததுக்கு இல்ல. அத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. காரை கொடுத்த அப்புறம் சொன்னா வேற எப்படி நினைக்கிறது? நீ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வேற, நான் வேற. என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணாத. சரி, சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. வா. சரி, இப்ப சொல்றேன். I love you. பட் லைஃப்ல இந்த கார்ல நான் ஏற மாட்டேன். ஏறன செருப்பு கழட்டி அடி. இந்த கார் உனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு வேண்டாம். ஓகே. போ. உன்னோட கோவக்காரனா? I got a car. I got இந்த பார் காராவை எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போடி. Just go to hell. அவங்க 2 பேருக்கு வேணாம்னா போங்க. காரை நான் வச்சுக்கிறேன்.